அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ்நாட்டில் உள்ள ஆகச்சிறந்த எழுத்தாளர்களினுடைய தலை சிறந்த படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் சூடாமணி அவர்கள் எழுதின செந்துரு ஆகிவிட்டாள் என்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாரதி சொல்லுவார், பெண்ணிற்கு ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார், பெண்ணின் ஞானத்தை வளர்த்தால் இந்த மாநிலம் பேதமை நீங்கும் காணீர்னு சொல்லியிருப்பார். ஒரு பெண் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பெருகும்னு பாரதி சொல்லுவாருங்க. பெண்ணினுடைய ஞானத்தை யாருப்பா தடுக்கிறாங்கன்ற கேள்விக்கு பொதுவாக ஒரு ஆணாக இருக்கலாம்ன்ற பார்வை எல்லாருக்கும் இருக்கும்ல. ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சியையோ ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தையோ ஆண் தான் தடுக்க வேண்டும் என்பதில்லை, பெண்ணினுடைய வளர்ச்சியை கண்டு பெண்களே தடுக்கிறார்கள்ன்ற ஒரு கதையை 1974 சூடாமணி அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஆகச்சிறந்த கதை, இல்லத்தரசிகள் கண்டிப்பான முறையில் படிக்க வேண்டிய கதைன்னா இந்த கதையை சொல்லலாம். இந்த கதை அப்படி தான் ஆரம்பிக்கும். நித்யா தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டு மும்பையிலிருந்து ட்ரெயின் ஏறுறாங்க. இந்த பாருங்கள், எனக்கு ஒரு மாதம் இது லீவு தான், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஒரு மாதம் லீவு, நான் உங்களுக்கு லெட்டர் எழுது பேசு இப்படிலாம் எனக்கு சொல்லவே கூடாது, நான் 2 லெட்டர் தான் போடுவேன். இது 1974 வந்ததில்ல, 2 லெட்டர் தான் போடுவேன். போய் அங்கே ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு லெட்டரும், ஊர்லேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு லெட்டர் மட்டும்தான் போடுவேன். சும்மா லெட்டர் எழுது இல்லை பையன் எப்படி இருக்கான்லாம் என்னை கேட்டு நீங்கள் தொந்தரவே பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த லீவே அப்படின்னு சொல்லி நித்யா மும்பையிலிருந்து கிளம்பி சென்னைக்கு இறங்குறாங்க. இறங்கும் பொழுது அவருடைய அப்பா சிரிச்ச முகத்தோட நித்யாவையும் அவருடைய பையனையும் வரவேற்கிறாரு. நித்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாவை பார்த்த உடனே அப்பாவை போய் கட்டிக்கிறாங்க. அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா இந்த மெட்ராஸை விட்டுட்டு எதுக்குப்பா கிராமத்துக்கு போனீங்க? சென்னையில் இல்லாத ஒரு விஷயம் இந்த கிராமத்தில் என்னப்பா இருக்குது, திடீர்னு ஏன்பா நீயும் அம்மாவும் கிராமத்துக்கு போனீங்க? கிராமத்தில் தாம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த நகரப்பெருவர்க்கில் இனிமேல் நாங்கள் இருந்து என்ன பண்ண போகிறோம்? உன்னைய உங்கள் அண்ணன் தம்பியை தங்கச்சி எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் நாங்கள் இந்த நகரத்தில் இருந்து இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு அந்த கிராம வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் இங்கே கடைசி காலத்தை ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குமா, அதுக்காக தான் அந்த கிராமத்துக்கு போயிருக்கோன்னு தன்னுடைய பெண்ணை காரில் அழைச்சிட்டு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த வீட்டை நெருங்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மா அப்படின்னு ஓடி போய் அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறா. எப்பயுமே அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸோட தலையெல்லாம் எண்ணெய் வடிய வேர்த்து கொட்ட அடுப்படியினுடைய அந்த ஹீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தாங்க முடியாமல் அம்மா அப்படியே வெந்தும் வேகாமலும் அழுக்கு புடவையோடும் எண்ணெய் சூட்டும் தலையோடையும் அழுக்கு பிடித்த கருப்பு பிடித்த அம்மாவாக வெளியே வருவாள் என்று நினைத்த நித்யாவிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க அம்மா அழகான ஒரு மடிப்பு கிளையாத ஒரு புடவை கட்டி எப்பொழுதுமே பார்க்காத ஒரு அம்மாவாக முகமெல்லாம் ஒரு பொலிவோட எங்கேயோ வெளியே கிளம்பக்கூடிய ஒரு தோற்றத்தோடு அம்மா வெளியே நின்னாங்க. வா நித்யா, எப்படி இருக்க? வீட்டில் மாப்பிள்ளெல்லாம் நல்லா இருக்காங்களா? பையன் நல்லா வளர்ந்துட்டானே, 3 வருஷத்தில் பேரன் எப்படி வளர்ந்துருக்கான் பாரு, வாடா அப்படின்னு அவனையும் அழைச்சிட்டு எனக்கு அம்மாவை பார்க்க அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி அவள் அம்மாவை பார்த்ததே இல்லை. மடிப்பு கலையாத ஒரு புடவையோடு அழகான ஒரு தோற்றத்தோடு அம்மா 3 வருடத்தில் இப்படி மாறிவிட்டாளேன்னு ஒரு ஆச்சரியத்தோட நித்யா அம்மாவை பார்க்குறா. இப்போ அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நித்யா எனக்கு வெளியே சின்னதாக ஒரு வேலை இருக்குது, நான் இட்லி மாவை அடுப்படியில் வச்சுருக்கேன், நீ இட்லி ஊற்றி நீயும் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு இட்லி ஊற்றி கொடுத்துரு, இந்த மிளகா பொடியும் எண்ணெயும் இந்த கூடையில் வச்சுருக்கேன், எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லி விட்டு சென்ற அம்மாவை இவள் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி அவள் அம்மாவை அவள் பார்த்ததே இல்லை. எங்கப்பா அம்மா, என்னப்பா நான் வந்தது வராதம்மா, எங்கேயோ கிளம்பி போகிறாங்க, எங்கப்பா போகிறாங்க என்று அம்மா சென்ற நேரத்தில் அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாரு, அம்மா உனக்கு தெரியாதா, அம்மா இந்த ஊரினுடைய மன்றத்தில் இருக்காம்மா, மகளிர் மன்றத்தில் இருக்கா அவங்க அம்மா. மகளிர் மன்றமா? என்னம்மா லேடிஸ் கிளப் மாதிரியாப்பா? இந்த சிட்டிலலாம் லேடிஸ் கிளப்னு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் எதுக்குப்பா அம்மாவுக்கு? காலம் போன காலத்தில் லேடிஸ் கிளப்லாம் எதுக்கு? இது லேடிஸ் கிளப்பு மாதிரி இல்லைம்மா, அம்மா தன்னுடைய காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் சுகாதாரத்தினுடைய மேன்மையை சொல்லித்தராங்க, படிக்க முடியாத குழந்தைக்கு பாடம் எடுக்கிறாங்க, டியூஷன் சொல்லித்தராங்க, வயதானவர்களுக்கு பாடம் சொல்லித்தராங்க, இதெல்லாம்
இந்த வயது பெண்களுக்கு தையல் கிளாஸ் எடுக்கிறாங்க, டெய்லரிங் எடுத்து அவங்களுக்கு ஒரு பிழைப்புக்கான வழியை வந்து உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்குறாப்பா. உங்கள் அம்மா கிட்ட படித்த கிட்டத்தட்ட 10-15 பொண்ணுங்க தனியாக டெய்லரிங் மிஷின் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஒரு பெண்ணை சுயமாக நிற்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து அவ்வளோ உதவுறாங்க. இந்த கிராமமே உங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க. இதெல்லாம் தேவையாப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையாப்பா, சும்மா தையல் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதும் இதெல்லாம் அம்மாவுக்கு தேவையா, எனக்கெலாம் இது வந்து சுத்தமாக பிடிக்கலை என்ற ஒரு எரிச்சலோடு நித்யா அந்த பேச்சை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நான் நித்யா பார்த்த அம்மாவே வேற. இப்போ அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, ஏம்மா நீ இட்லி ஊற்றிடுறியா, இல்லைன்னா நான் இட்லி ஊற்றி உனக்கும் கொடுத்துட்டு குழந்தைக்கும் கொடுக்கட்டுமான்? வேணாம்ப்பா நானே கொடுக்குறேன்ப்பான்னு இட்லியை வந்து நித்யா போய் வந்தது மறாதமாக அந்த இட்லியை ரெடி பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. மத்தியான நேரத்தில் அந்த தையல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா அந்த மன்றத்திலேருந்து வர்றாங்க. வரும்பொழுது அவங்க அம்மாவினுடைய வயதை ஒத்த இன்னொரு பெண்ணும் வர்றாங்க. அதே ஒரு 50-55 வயசு இருக்கிற மாதிரி இன்னொரு பெண்ணும் அதே போல் ஒரு காட்டன் புடவை கட்டிய ஒரு அம்மா வராங்க. இப்போ நித்யா ஆச்சரியத்தோடு பார்க்குறா, நித்யா உன்னைய பார்க்குறதுக்கு தாம்மா சௌந்தர்யா வெள்ளச்சாமி மேடம் வந்திருக்காங்க. இவங்க யார் தெரியுமா, எங்கள் மன்றத்தினுடைய தலைவி. இவங்க தான் மன்றத்துக்கான ஆணி வேறு. நீ ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன், உங்களுடைய மகளா உங்களை பார்த்துட்டு போகணுன்னு சொல்லி உன்னை பார்க்குறதுக்காக ஆசையாக வந்திருக்காங்க. அப்படியா, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி நித்யா அவங்கள ரொம்ப அழகாக வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த சௌந்தர்யா மேடம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஊரே எப்படி மாறிடுச்சு தெரியுமா, உங்கள் அம்மா எவ்வளோ சுறுசுறுப்பு தெரியுமா, உங்கள் அம்மா எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா, அத்தனை பிள்ளைகளுக்கும் உங்கள் அம்மா எவ்வளோ அழகாக பாடம் எடுப்பாங்க தெரியுமா, உங்கள் அம்மாவால் கிட்டத்தட்ட 11 குழந்தைங்க இன்றைக்கி சுயமாக வேலை பார்க்குறாங்க தெரியுமா என்று தனது தாயை பற்றி அவர்கள் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நித்யாவுக்கு தன்னுடைய கல்லூரி நாட்கள் ஞாபகம் வருது. கல்லூரி நாட்களில் நித்யா தன்னுடைய தோழிகளை அழைச்சிட்டு இதே மாதிரி வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது அவங்க அம்மா அழுக்கு பிடித்த முடியோடையும் அழுக்கு பிடித்த உடையோடையும் சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவளுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேர்த்து அவங்க காஃபி போடுறது ஜூஸ் போடுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவா, அம்மா நித்யா எவ்வளோ அழகாக படிப்பா தெரியுமாம்மா, காலேஜில் இருக்கிற கட்டுரை போட்டியில் நித்யா தாம்மா ஃபஸ்ட்டு, காலேஜில் இருக்கிற காம்படிஷனில் எல்லாத்துலேயுமே நித்யா தாம்மா ஃபஸ்ட்டு, படிப்புலேயும் சரி பாட்டுலேயும் சரி நித்யாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைம்மா என்று தன்னுடைய தோழி சொல்லும் பொழுது நித்யா எப்படி ஒரு பெருமிதத்தோடும் ஒரு வெட்கத்தோடும் தனது அம்மாவை பார்ப்பாளோ அதே பெருமிதத்தோடும் அதே வெட்கத்தோடும் இப்பொழுது அம்மா அதே பார்வையோடு நித்யாவை பார்த்தாள். இந்த மாற்றத்தை அந்த நித்யாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அம்மாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், வீட்டை பார்த்தோமா, வீட்டோடு இருந்தோமா, கடைசி காலத்தில் ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருக்க வேண்டியதானே, ஏன் இவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் இழுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் நித்யாவுக்கு ஏற்படுது. அவங்க அம்மா எப்பயும் போல் நித்யாவிடம் அதே அன்போட சாயந்தரம் அவளுக்கு தலைவாரி விடுறதுலேருந்து குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து சாயந்தரம் எல்லாம் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இரவு நேரத்தில் தன்னுடைய கணவனோடு அந்த அம்மா வந்து பேசுகிறத நித்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இலக்கியங்களை பற்றி பேசுவதும் இந்த செந்துரு என்கிற இந்த தாய் தன்னுடைய மாணவர்களை பற்றியும் தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் வகுப்படுத்தேன்றதை செந்தூர் அம்மா சொல்கிறதையும் இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷனை நித்யா கேட்க கேட்க அவங்களுக்கு கோபமாக வருது. வயசான காலத்தில் இவங்க ஏன் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வெளியே வந்து, அம்மா நாளைக்கு எனக்கு காலையில் அடை பண்ணித்தாம்மா, எப்பயுமே நீ வந்தேன்னா அடை பண்ணி தருவேல, எனக்கு அடை பண்ணித்தாம்மா என்று கோபமாக சொல்லிவிட்டு நித்யா வந்து தன்னுடைய படுக்கையில் அமர்ந்து 3 வருடங்களுக்கு முன்னால் தான் இதே போல் வந்த அந்த நினைவை வந்து அசை போட்டு பார்க்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நித்யா, அவங்க அக்கா, அவங்களுடைய பிரதர் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒன்றா வந்திருக்காங்க. ஒரு தீபாவளி சமயத்தில் அவங்க வந்தப்போ அவங்க அம்மா மட்டும்தான் எல்லா வேலைகளும் எல்லாருக்காகவும் இழுத்து போட்டுட்டு செய்கிறாங்க. இவங்கெல்லாம் குழந்தைகளை இங்கே விட்டுட்டு ஷாப்பிங் போயிடுவாங்க, குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா சற்று முகம் சுளிக்காமல் அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் குழந்தைகளை பார்த்துக்கிறதுலேருந்து குழந்தைகளை சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து இவங்க நைட்டு லேட்டாக வந்தால் கூட குழந்தைங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சுடுவாங்க. இவங்களுக்கு சுட சுடன்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்குமோ அதை தனித்தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு தோசை பிடிக்கணும்னா தோசை செய்வாங்க, இட்லி பிடிக்கணும்னா இட்லி செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த விஷயங்களே அவங்க அம்மா அப்படி முகம் சுளிக்காமல் செய்த அம்மாவா இப்படி மாறிட்டா. நாங்கள் நைட்டு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டால் அம்மா மடித்து வைப்பாளே, எனக்கு அடை பிடிக்கும்னு அம்மாவாக எடுத்து செய்வாளே, இன்றைக்கி அந்த அம்மா எதுவுமே எனக்கு செய்யலையேன்ற கோபம் நித்யா கிட்ட அப்படியே வந்து ஆற்றாமையாக நிற்கிது. நமக்கு செய்ய வேண்டிய அம்மா ஊருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களேன்ற ஒரு கோபம் நிற்கிது. மறுநாள் காலையில் அவங்க அம்மா நித்யாக்காக அந்த அடமாவெல்லாம் போட்டு உரலில் அரைக்க வர்றாங்க. அப்போ வாசல்ல இருந்து ஒரு குழந்தை கூப்பிட்றாங்க, செந்தூரம்மா
செந்தூரம்மா ஒரு குரல் கேட்குது. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நித்யா இந்த மாவை கொஞ்சம் ஆட்டிட்டு என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா போகிறாங்க. நித்யாவுக்கு கோபமாக வருது. நான் உரலில் உட்காந்து மாவாட்டவா, இதுக்காகத்தான் நான் பாம்பேலேருந்து இங்கே கிளம்பி வந்தேனா என்ற கோபத்தோடு நித்யா அதை கேட்கணும்னு நினைக்கிறா. ஆனால் கேட்கல. உரலில் போய் அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறான்னு தெரியாமல் அந்த உரலில் மாவாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ எய்த்தாப்பில் ஒரு குழந்தை வந்து நிற்கிறாங்க. செந்தூரம்மா, நான் இன்றைக்கி சாயந்தரம் ஊருக்கு போகிறேன், நீங்கள் இந்த பாட்டு கிளாஸில் ஒரு ராகம் சொல்லி கொடுத்தீங்களா, அதை இப்போயே சொல்லி கொடுத்துட்றீங்களா? நான் எழுதிட்டு போயிடுறேன், ஊரில் போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன், எனக்கு அந்த பாட்டு கிளாஸை மட்டும் இன்றைக்கி சொல்லி கொடுத்துறீங்களா? சாயந்தரம் வர முடியாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்போ செந்தூரம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்திருக்காடா, இப்போ எப்படா நான் பாட்டு சொல்லி கொடுக்கன்னு அவங்க அம்மா சொல்லும்போது செந்தூரம்மாவினுடைய கணவர் நித்யாவினுடைய அப்பா வந்து சொல்கிறாரு, பாவம் குழந்தை வந்து ஆசையாக கேட்குறா, சொல்லி தான் கூட அதை நித்யா மாவெல்லாம் ஆட்டிப்பா அப்படின்னு அவர் சொல்ல இவங்க உட்காந்து பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நித்யாவால் இதை வந்து பொறுத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா மன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அப்பாட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்பா அம்மாவுக்கு பாட்டு பாடலாம் தெரியுமா, அம்மாவுக்கு தையல்லாம் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையேப்பா, அம்மா எப்பப்பா இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க? அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே சொல்கிறாரு, அம்மாவுக்கு உங்களை பார்த்து கொள்வதும் உங்களுக்கு வேலை செய்கிறதும் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறது மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும்னு நினச்சியாடா, அம்மாவுக்கு இன்னும் நிறையா விஷயம் தெரியும்டா. அம்மா தனக்கான அடையாளத்தை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கினதுக்கப்புறம் இந்த கடைசி காலத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி தன் வாழ்க்கைக்கென்ற ஒரு பர்பஸை இப்போ தேடிக்கிட்டு இருக்காடா, இதுதாண்டா அவங்க அம்மா என்று அவர் சொல்லுவதை இவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்னப்பா நீயும் சேர்ந்து அம்மாவோட ஆடிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அவள் தன்னுடைய அம்மாட்ட கொடுக்குறா. அம்மா, அக்கா லெட்டர் போட்டிருக்காம்மா. அம்மா அந்த லெட்டரை படிக்கிறாங்க. படிச்சுட்டு மடித்து ஓரமாக வச்சுறாங்க. அம்மா, அக்கா லெட்டர்மா, என்னம்மா எழுதியிருக்கா? அவளுக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் ஆச்சுல்ல, நம்ம கூட பாட்டுலாம் வந்து 6 மாதம் ஆச்சு, மூத்தவனுக்கு வந்து 3 வயசு ஆகுதான், இவனுக்கு 6 மாதமா, இப்போ 2 குழந்தைகளை வச்சுட்டு அவளால் பார்த்துக்க முடியலையா, என்னைய வர சொல்கிறா, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக என்னைய வர சொல்கிறா, அதான் நான் மடிச்சு வச்சிட்டேன். அம்மா, அவளால் குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு சொல்கிறாம்மா, நீ போக வேண்டியது உன் கடமை தானம்மா, நீ தானம்மா போகணும். செந்தூரம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அது ஏன் கடமை இல்லைடா, அதுக்கு ஒரு ஆயாவை கூட போட்டுக்கலாம், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயாவை கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன வேலைகளுக்காக அம்மாவின் மீது வேலையை வாங்கி கொண்டே இருந்தால் இந்த சமூகத்துக்கு நான் எப்படா செய்கிறது, இந்த ஊருக்கு நான் எப்படா செய்ய முடியும்? என்னையை நம்பி இங்கே 15 குழந்தைகளுக்கு மேலே அவங்க எதிர்காலத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறத ஒரு ஆயாவால் பண்ணிட முடியும், அதற்கு நான் தான் தேவை என்று அவசியம் இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் நித்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விடுமுறையே நித்யாவை கதிகலங்க வச்சிருச்சு. இப்போ வந்து ஊருக்கு கிளம்புறாங்க, 1 மாதம் இதே மாதிரி முடியுது, ஊருக்கு கிளம்புறாங்க. சென்னை ரயில் நிலையத்துக்கு கணவனோடு சேர்ந்து செந்தூரம்மா அவங்களும் வர்றாங்க. அங்கே 2 பேருமா சேர்ந்து நித்யாவை வழி அனுப்புறதுக்காக வர்றாங்க. குழந்தைக்கு தேவையான பட்சணங்கள்லேருந்து எல்லாமே செஞ்சு பாசத்தோடு தான் கொடுத்து விட்றாங்க. ஆனாலும் நித்யாவுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்குது. ட்ரெயின் கிளம்புது. இப்போ செந்தூரம்மா ஓடி வர்றாங்க. நித்யா என்ன நினச்சிக்கிறான்னா, ஃப்ளாஸ்கில் காப்பி வச்சுருக்கேன்டா, மறக்காமல் குடிச்சிருன்னு சொல்கிறதுக்கு தான் அம்மா ஓடி வராங்கன்னு நினச்சிக்கிட்டு ஏமா ஓடி வரான்னு கேட்குறா. பாம்பேயில் இந்த மேகசின்லாம் வரும்ல, அதில் எம்ப்ராய்டரி டிசைன் நல்லா போடுவாங்களாம், அதை வாங்கி அனுப்பு, இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதை கற்றுக் கொடுப்பேன் சரியா என்று சொன்ன அம்மாவை நித்யா வெறித்து வெறித்து பார்த்து கொண்டே இருந்தால் காலம் நகர்ந்து கொண்டே இருந்ததுன்னு சூடாமணி அவர்கள் இந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. பெண்ணினுடைய விடுதலையை ஒரு ஆண் தான் தடுக்க வேண்டுமல்ல, பெண்ணினுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு ஆண் தான் பொறாமைப்பட வேண்டும் என்பதல்ல, பெண்ணுடைய வளர்ச்சியை கண்டு பெண்களே பொறாமைப்படக்கூடும் என்பதை 1974 இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அம்மா என்பவள் வீட்டு வேலையை செய்பவர்க்காகவும் நம்மை பார்த்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கையும் அவர்களுக்கென்று ஒரு தனி அடையாளமும் இருக்கிறது அப்படின்றத இந்த கதை நமக்கு சொல்லணும். பாரதி சொல்லுவார்ல, ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி என்று சொன்ன அந்த பாரதியினுடைய வார்த்தை ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சியை கண்டு ஆண் சந்தோஷமும் படலாம், பெண்ணினுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு பெண் பொறாமையும் படலாம்ன்றதை இந்த கதை சொல்லியிருப்பாங்க. நீங்களும் இந்த கதையை முழுசாக படித்து பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல கதையோடு சுவாரஸ்யமான சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி.